ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்படுகிற வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய நற்கருணையை குறித்த ஒரு காரியத்தை யோவான் சுவிசேஷகன் மிக அழகாக எழுதியிருக்கிறார். ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் சபைக்கு வந்திருந்தார்கள். அவர்கள் திருவிருந்து எடுப்பது இல்லை. திருவிருந்த நேரத்தில் தன் 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு வெளியே வாசலில் போய் நின்று விடுவார்கள். திருவிருந்து முடிந்த பின்புதான் உள்ளே வருவார்கள். நான் இதை கவனித்து அந்த குடும்பத்தாரிடத்தில் கேட்டேன், ஏன் இப்படிப்பட்ட காரியம்? அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு போதித்ததான போதகர் நீங்கள் பாவம் செய்தவர்கள், அதாவது காதல் திருமணம் செய்தவர்கள். அவங்க திருமணம் செஞ்சு 5 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்க போதகர் அவங்களுக்கு சொல்லியிருக்கார், நீங்கள் காதல் திருமணம் செய்தவர்கள், ஆதலால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். எனவே நீங்கள் இந்த திருவிருந்து ஆராதனையிலே பங்கு பெறக்கூடாது. அப்படி பங்கு பெற்றால் கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் வரும் என்று அவர் போதித்து வைத்திருந்தார். அதனால் அவர்கள் அந்த திருவிருந்து நேரத்தில் ஆராதனையிலே அமர மாட்டார்கள், வெளியே சென்று அமர்ந்து கொள்வார்கள். நான் வேத வசனத்தை எடுத்து காண்பித்தேன். இந்த வார்த்தையை தான் கர்த்தர் அவர்களுக்கு சொல்ல சொன்னார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் இருக்கிறேன். அப்ப அந்த மாம்சத்தை புசிக்க இரத்தத்தை பானம் பண்ணாமல் போனார். அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமான அப்பம், இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசம். இதை நாம் புசித்து பானம் பண்ணாமல் போனால் அவருக்குள் நாம் நிலைத்திருக்கவில்லை, அவருக்குள் நாம் நிலை பெறவில்லை. இது எவ்வளவு பெரிய தந்திரம், பிசாசு வைத்திருக்கிற பெரிய தந்திரம் இது. நாம் அவருக்குள் நிலைத்திராதபடி சிலர் ஒருபடி மேலே போய் இந்த திருவிருந்தை கொச்சப்படுத்தும்படி, திருவிருந்தை கேவலமாய் அதை அனுசரிக்கும்படி யாரோ ஒருவர் டிவியில் சொல்லுவாரா, இவர்கள் அதை பார்த்து கொண்டு வீட்டில் இருக்கிற ரசம், வீட்டில் இருக்கிற சோறு அதை எடுத்து இதான் அப்போ ரசம் தான் அதையும் குடிங்க அப்படின்னு சொல்லி இந்த கொரோனா நேரங்களில் சிலர் பண்ண கூத்து இருக்கு பாருங்க. தேவ சமூகத்தில் பரிசுத்தமாய் கையாளப்பட வேண்டிய ஒன்று அந்த திருவிருந்து ஆராதனை. அதனால்தான் பவுல் சொல்லும்போது சொன்னார், இந்த திருவிருந்து ஆராதனை அன்பின் விருந்து ஆராதனை. இந்த திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் வருகிறவர்கள் உங்களை நீங்களே பரிசுத்த ஆவிக்குள் நிதானித்து அறியுங்கள். அப்படி அறியும் பொழுது அவரிடத்துல பாவ மன்னிப்பு அறிக்கையிடும் பொழுது அவர் மன்னிக்க தயவுள்ளவர். இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளாமல் எடுக்கிறவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள். அப்ப தேவனாகிய கர்த்தர் அவர் இரத்தத்தினாலே நாம் கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஞானஸ்நானத்தின் வாயிலாக நாம் அதை பெற்றிருக்கிறோம். மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட வேண்டியது நிச்சயம் நமக்கு வேண்டும். அதனால் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நாம் திருவிருந்து வருவதற்கு முன்பு வீடுகளிலேயே அமர்ந்து நன்றாக ஜெபம் பண்ணி நம்மை ஆராய்ந்து நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்களை இயேசுவின் நாமத்தில் அறிக்கையிட்டு
அவருடைய இரத்தத்தினால கழுவப்படும்படி ஒப்பு கொடுத்து, அந்த ஒப்பு கொடுத்து அந்த பரிசுத்த சிந்தையோடு தேவ சமூகத்துல வந்து திருமணத்துல கலந்து கொள்ளும் பொழுது அதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேறு ஒன்றும் இல்லை. நம் அநேகருக்கு அது தெரியாமலே இருக்கிறது. சில நேரங்களில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும், அந்த அடையாளமான அப்பத்தையும் அடையாளமான திராட்சரசத்தையும் பலர் கொச்சைப்படுத்துகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அதை பயபக்தியோடு அனுசரிக்க வேண்டும். ஏனென்றால் சர்வ வல்லவராயிருந்த இயேசு கிறிஸ்து மானிட அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். அவர் இரத்தத்தை நமக்காக சிந்தி அதை பானம் பண்ணும்படி ஒப்பு கொடுத்தார். அதற்கு அடையாளமாக தான் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் ஆயத்தப்படுத்தி ஆலயங்களில் அதை திருவிருந்து நற்கருணை என்று கொடுக்கிறார்கள். அதை நாம் பயபக்தியோடு கனத்தோடு அதற்குரிய கனத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்குரிய கனத்தோடு அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதுதான் நம்மை அவருக்குள் நிலைத்திருக்க செய்யும். அநேகர் சிலரை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஆலயத்திற்கு போகவே முடியாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை கூட அந்த ஆலயத்துக்கு போக முடியாது. ஆனால் ஷாப்பிங் போக முடியும், மற்ற பல காரியங்களுக்கு அவர்கள் ஒதுக்கி போக முடியும். ஆலயத்திற்கு போவதற்கு மாத்திரம் அவர்களுக்கு முடியாது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு முடியல, அதனால நான் 2 வருஷம் ஆச்சு திருவிருந்தெடுத்து. சிலர் ஆண்டவர் மேல கோச்சிக்கிட்டு, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யல, ஏன் வாழ்க்கையில் இதை அனுமதித்தார், நான் திருவிருந்து எடுக்க மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? ஆண்டவருக்கு நஷ்டம் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அப்பொழுது அவருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். நிறைய நேரங்களில நம்முடைய அடாவடித்தனம், நம்முடைய அறியாமை, நம்முடைய விடாபிடித்தனம், நம்முடைய அடங்காத்தனம், இவைகள் தேவனோடு நெருங்கி சேரக்கூடாதபடி பிசாசு வைத்திருக்கிற வஞ்சக ஆயுதங்கள். இது நமக்கு நிறைய பேருக்கு அறிவதில்லை, தெரிவதில்லை. எனக்கு நேரம் கிடைக்கும் போது அந்த சர்ச்சுக்கு போனேன், ஆனால் அவங்க திருவிருந்து கொடுக்கல. உங்களுக்கு தெரியணும், திருவிருந்து எந்த வாரம். எனக்கு வேலை, அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராம நான் வேலைக்கு போனா கூடுதலாக எனக்கு ஒரு 2000 தருவாங்க. இப்படி சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அப்ப நான் சொல்றது, உனக்கு இந்த பூமியில 2000க்கு ஓடுற, உனக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் வைத்திருக்கிறா. அது நீ எத்தனை 1000 கோடி கொட்டி கொடுத்தாலும் அது உனக்கு கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம். அதுல நிலைத்திருப்பதற்குத்தான் இந்த திருவிருந்து. இதற்கு நாம் உதாசீனப்படுத்தினால் அவன் நம்மை உதாசீனப்படுத்துவான். அதான உண்மை. ஒரு சமயம் ஒரு பெயர் கிறிஸ்தவ சபை, நம்ம தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் இது, பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது. ஒரு பெயர் கிறிஸ்தவ சபை. அந்த பெயர் கிறிஸ்தவ சபையில் அப்பத்தை திராட்சை ரசத்தில் தோய்த்து கொடுப்பார்கள் முதல் வாரத்தில். அதுல ஒரு அம்மா, ஒரு புருஷன், ஒரு மனைவி. அந்த மனைவி அந்த திருவிருந்தை எடுப்பதற்கு ஆர்வமாய், அவர்கள் 1 மாதம் கூட திருவிருந்து ஆராதனையை விட்டுவிட மாட்டார்கள். இந்த நற்கருணையை பெற்றுக்கொள்வதற்கு அவ்வளவு ஆர்வமாய் வருவார்கள். அது அவங்க வீட்டுக்காருக்கு தெரியாது, கணவனாருக்கு தெரியாது. அந்த கணவனார் ஒரு குடிகாரன், அவன் எப்போ எடும்போன்னு தெரியாது. ஒரு நாள் இந்த திருவிருந்துக்கு இவர்கள் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறப்ப ஆலயத்துக்கு போவதற்கு அவன் எழும்பிட்டான். அவன் எழும்பிட்டு அவங்கள கேட்குறான், எங்க நீ கிளம்பிட்ட? அவங்க சொல்றாங்க, சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். சர்ச்சுக்கா? ஏன், என்ன பண்ண போற? இப்போ திருவிருந்து கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வந்துடணும். அதில் என்ன? அவருடைய மாம்சத்துக்கு அடையாளமான அப்பம், இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சை.
என்ன மனுஷ மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடிக்கிறீங்களா? என்ன காட்டமிராண்டித்தனமா இருக்குது உங்க வாழ்க்கை அப்படின்னு அவன் கண்ண வேலைக்கு தண்ணி அடிச்சவன் எப்படி பேசுவான்? கண்ண வேலைக்கு பேச ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னான்னா, இப்போ நான் வருவேன், நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன், எனக்கு அவங்க உன் கையில கொடுக்குற அந்த மாம்சத்தை எனக்கு காட்டு. இந்த அம்மாவுக்கு கை காலம் உதவுது இல்லைன்னா உன்னை வெட்டிடுவேன். இந்த அம்மாவும் ஆராதனைக்கு போச்சு, திருவந்தில் பங்கு பெற்றுச்சு. அந்த ஆர்சியில் அந்த பெயர் கிறிஸ்தவ சபையில் அந்த அப்பத்தை எடுத்து திராட்சரசத்தை தோய்த்து வாய்க்குள்ளே தான் வைப்பாங்க. இந்த அம்மா கையில் கெட்டுச்சு. அந்த ஃபாதருக்கு ஒன்றும் புரியல. இந்த அம்மா நல்லா தெரியும் அந்த ஃபாதருக்கு. கையில் கொடுத்துட்டார். இந்த அம்மா கையில் வாங்கி மூடி வச்சுக்கிட்டு வீட்டுக்காரன் வெளியிலன்னு பார்த்துட்டே இருக்கான். வா வா அப்படின்னு சொல்லி. இது இந்த அம்மா பயபக்தியா, ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, நம்பிக்கை, அது ரொம்ப பயபக்தியா தேவ சமூகத்துல இப்படி கண்ணீரோடு ஜோமண்டி இப்படி கேட்குற, ஆண்டவரே நான் என்ன பண்றது தெரியல, இப்ப இதை கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டணும், உங்க மாம்சமா இருக்கணும்ன்றா, உங்க ரத்தமா இருக்கணும்ன்றா, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பத்திரமா கையில மூடி எடுத்துட்டு வெளியே வருது. அவன் எங்கடி மனுஷனுடைய மாம்சம் கொடுத்தாங்க இல்லையே, ஏசு மாம்சத்தை எங்க காட்டு அப்படின்னு அங்கே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு அசிங்கமா போச்சு, கஷ்டப்படுது. அது சொல்லிச்சு, அப்பவும் திராட்சரசம் தாங்க கொடுத்தாங்க, நீங்க பாருங்க அந்த மாம்சத்துக்கு அடையாளம், ரத்தத்துக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி அது தன் கையில் இருந்த அப்பத்தையும் திராட்சரசம் தோய்த்த அந்த அப்பத்தை அப்படி கையில திறந்து காட்டும் போது அந்த மனுஷன் அலறி அடிச்சு ஓடிட்டான். அலறி அடிச்சு ஓடி போய் மயங்கி கீழே விழுந்து கிடக்கான். அது கையில இருந்து பார்த்ததை பார்த்தா ஒரு மாம்ச துண்டு, இரத்தத்தோடு கூட ஒரு மாம்ச துண்டு அந்த தாயாருடைய கையில் இருந்தது. அவன் அதை பார்த்தா ஓடிட்டான். அதுதாங்க நற்கருணை, அதுதான் கம்யூனியன், அதுதான் திருவிருந்து. இயேசுவின் சரீரத்துக்கு அடையாளமான அப்பம், அவர் இரத்தத்துக்கு அடையாளமான திராட்சரசம். நாம் புசித்து பானம் பண்ணும் பொழுது அவருக்குள் நிலைத்திருக்கிறோம், அவரும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை இந்த திருவிருந்துக்கு ஒரு உதாசீனப்படுத்தி இருக்கலாம், அதை எடுத்து உங்கள் பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் ஊட்டி இருக்கலாம். இன்றைக்கு ஒரு பயம் உங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில் நீங்கள் பங்கு பெற போகும் பொழுது ஒரு பரிசுத்த சிந்தையோடு, ஒரு பரிசுத்த எண்ணத்தோடு, ஒரு பரிசுத்தத்தோடு அங்கே காணப்படுங்கள். கர்த்தர் உங்களுக்குள் நிலைத்திருப்பார், அற்புதங்களை காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.